Hi guys, welcome back to divya.com. இன்னைக்கு நம்மளோட சேனலில் இட்லி பொடி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தொளி உளுந்து வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா தொளி இல்லாத வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் வந்து இட்லி பொடிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதை வந்து இப்போது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். அந்த எண்ணெயில் நான் வந்து ஒரு 6 பல் பூண்டு வந்து எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா, அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். பூண்டு வந்து இந்த பொடிக்கு சேர்க்குறதுனால இந்த பொடி வந்து ஒரு 10 days to ஒரு 15 days வரைக்கும் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு வந்து பெருங்காய கட்டி, அதாவது நம்ம இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருங்காய கட்டியாக சேர்க்கும் போது வந்து நல்லாயிருக்கும். தூள் பெருங்காயத்தை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட காரத்துக்கு ஏற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ 6 வத்தல் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வத்தல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம வறுத்து எடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுந்துருச்சு. அதே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். எள்ளு வந்து நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த அளவுக்கு பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போது வறுத்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். ஆறுனா தான் நல்லா கொரகொரன்னு வந்து பொடி வந்து வரும். ஸோ அதனால் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுக்க போகிறோம். இட்லி பொடி வந்து கொரகொரன்னு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபைன் பவுடராக பண்ணிடாதீங்க. 1 2 3ன்னு இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா கொரகொரன்னு வந்திருக்கா. இந்த டைமில் வந்து இப்போ நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே சேர்த்துக்க போகிறோம். பூண்டை சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டிங்க அப்படின்னா போதும். ரொம்ப டீப்பாக வந்து நீங்கள் அரைக்க தேவையில்லை. இப்போ நான் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட இட்லி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடி வந்து இட்லி பொடின்றதுனால இட்லிக்கு மட்டும் தான் சாப்பிடணும் கிடையாதுங்க, தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொடி தோசை பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பொடி இட்லி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.